அது அவரை தான் கேட்கணும். அவர் அப்பப்போ தன்னோட இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இது மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவார். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவார், இல்லை ஒரு ட்விட்டர் மெசேஜ் ஒன்று போடுவார், இல்லை யாராவது கேட்டாங்கன்னா பைட் போட்டாங்கன்னா கேமராக்காரன் சரி டெலிவிஷன்காரங்க அவங்களுக்கு பைட் கொடுப்பாரு. இந்த சம்பவம் நடந்து 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் பொறுத்து இந்த ஞானம் ரஜினிக்கு ஏன் வருது? பழசு எதுக்கு ஞாபகப்படுத்துகிற? இதை தொடர்ந்து சீரான இடைவெளியில் அவர் செஞ்சுட்டு இருப்பார். கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அதை வச்சு எல்லாம் விவாதிப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு எதிராக 96 அவர் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு ஓட்டார், அமெரிக்கா போயிட்டார். அப்புறம் இங்கே கலைஞர் சிஎம் ஆன பிறகு தான் திரும்பவே வந்தார். ஆகவே ரஜினியோடைய அரசியல் என்பது நேரடியான அரசியலாக எந்த காலத்திலும் இருந்ததில்லை. எதையோ ஒன்று கொளுத்தி போடுவார், பிரச்சனை வருதுன்னா பின்வாங்குவார், பதுங்குவார், நாட்டை விட்டே ஓடுவார், அப்புறம் எல்லாம் அமைதியானோன்னு திரும்ப வருவார். இன்றைக்கி இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? 30 வருஷமாக நீங்கள் என்ன பேசுனீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எல்லோரும் உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? அதுக்கு இன்றைக்கி அவரோட பேச்சில் அந்த முட்டு கொடுக்குற தன்மை தான் இருக்குது. இந்த பேச்சு இதுக்கு முன்னால் வேறு சில தொலைக்காட்சிகள் அச்சு ஊடகங்கள் கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா